சொன்னாங்க. இந்த வாட்டி பதில் சொல்றவங்களுக்கு இந்த அடிக்கிற எரேசர் உங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ கொடுக்கலாம். பாருங்க, உங்களை கவனிக்க வைக்கிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 1வது வசனம். சரி, அதுக்கு முன்னாடி எதை பத்தி படிச்சுட்டு வர ஞாபகம் இருக்கா? எதை பத்தி படிக்கிறோம் நம்ம? சுத்தமா ஞாபகம் இருக்கு. சௌந்தர்யம் கரெக்டா சொல்லுங்க. கீழே தள்ளிடுறீங்களா? தள்ளிடலாமா? கதை யாத்திராகமம் 34வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கணுமா? 1வது வசனம் பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 115. அதுக்கப்புறம் 4-7 யாத்திராகமம் 34வது அதிகாரம் பேஜ் நம்பர் 115வது பக்கம். அதுக்கப்புறம் 4-7 வாசிக்கணுமா? எதை பத்தி படிக்கிறோம் நம்ம? ஏதாவது ஞாபகம் இருக்கா? பண்ண சொல்லி பயப்படாத ஜனவரியிலே நிப்பீங்களா? கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம். பயப்படாத ஜனவரியோட முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்ப ஆகஸ்ட்ல இருக்கிறோம். படிக்கணுமா? யாத்திராகமம் 34வது கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இணைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். 4வது வசனம். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகள் ஒத்த 2 கற்பலகைகள் இணைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த வேத வசனத்தை எழுதினது. ஹல்லேலூயா. நம்ம கையில இருக்க இந்த பைபிள் வசனம் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால அவருடைய கரத்தினால எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, வேத வசனங்கள் யாவும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பசுத்த ஆவியானவர் இதை எழுதினார். பசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய கைக்கு அடையாளமானவர். ஏற்கனவே ஒரு மெசேஜ் கொடுத்தோம், கண்டிப்பா நம்மளுக்கு மறந்து போயிருக்கோம். இந்த வசனம் ஆண்டோட கரத்தினால எழுதப்பட்டது. ஆண்டோட கரம், ஆண்டோட 10 கட்டளை சொல்லும்போது நான் சொல்றேன் நீ எழுதிக்கன்னு சொல்ல, அவரே என்ன பண்ணாரா? எழுதினாரா. அந்த வேத வசனம், வேத புத்தகம் நம்ம கையில நீங்க அசால்ட்டா வச்சிருக்கிறோம்ல, நம்ம மதிப்பே கொடுக்க மாட்டோம்ல. இந்த வேத புத்தகம் நம்ம கையில வருதுக்கு லட்சக்கணக்கான பேர் செத்து போயிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேரை கொன்று குவிச்சிருக்கிறாங்க அந்த பைபிள் அழிக்கணும்னு சொல்லி. நீரோ இருக்கிற மண்ணை ஹிட்லர், சின்ன மீச வச்சு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹிட்லர்னா பைபிள்னு உலகத்துல ஒண்ணு இருக்கவே கூடாது, கிறிஸ்தவன் உலகத்துல ஒருத்தர் இருக்கவே கூடாது, யூதர் ஒருத்தர் இருக்கவே கூடாது, லட்சக்கணக்கான பேரை வெட்டுறது, குத்துறது, கொளுத்துறது, விஷவாயு ஒரு ரூம்குள்ள போட்டு விஷவாயு திறந்து விட்டு சாவடிக்கிறது. நீங்க இன்னைக்கும் யூடியூப்ல போய் பார்க்கலாம். அதெல்லாம் எவ்வளவு கொடுமைப்பட்டு சாவடிச்சிருக்கிறான் இந்த பைபிள் அழிக்கணும்னு சொல்லி. அப்போ ஆனா ஆண்டவர் யார் அழிக்கணும்னு நினைச்சா அவ அழிஞ்சு போயிட்டான். இன்னைக்கு அவனுடைய வீட்டுலதான் 1920வது வருஷம் ஜெனீவான்ற பைபிள் காலேஜ் அவன் வீட்டையே வாடகைக்கு எடுத்து அவன் வீட்டுல இருந்து இன்னைக்கு பைபிள் பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் இந்த வேத வசனத்தை, இந்த வேத புத்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதுக்காக கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னா அப்ப நீங்களும் நானும் அது எவ்வளவு மகத்துவமா பார்க்கணும். இது கர்த்தருடைய காரணம் நம்மளுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த வேத புத்தகம். அவர் கொடுத்த வேத புத்தகம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11-12 வாசிக்கல. ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11-12. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாக சொன்னான்.
அப்போது யோசபாத் அவரை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். 3 ராஜாக்களுக்கு பிரச்சனை வந்த போது எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான போராட்டங்கள் எல்லாம் மாற்றி நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். காரணம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருந்தா நம்ம குடும்பத்துல இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தொழில் இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகளை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகளை, நம்மளுக்கு விரோதமாக இருக்க எல்லா குழப்பமான சூழ்நிலைகள் நம்ம தைரியமாய் நல்ல நியாயமா நல்ல முடிவு எடுக்க முடியும். ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருந்தா. நீங்க எலிசா தீர்க்கதரிசி காரியங்கள் எல்லாம் வாசித்து பார்த்து எத்தனையோ செத்து போனவங்களை உயிரோட எழுப்புறார். பானையில விஷம் இருக்குது, இவர் போய் அற்புதமா நடத்துறாரு, சாப்பிடறவங்களுக்கு ஒண்ணும் நடக்கல, இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நடக்குது. காரணம் கர்த்தருடைய வார்த்தை அவர் கூட இருந்த போது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில இருந்தா சக்சஸ் வரும். என்ன காரியங்கள் எடுக்கிறோமோ அதுல ஜெயம் வரும், அதுல வெற்றி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு 1ஆம் சங்கீதம் சொல்லுது. அப்ப ஆண்டவருடைய வசனம் வாழ்க்கையில இருந்தா, அந்த ஆண்டவருடைய கரம் கொடுத்த அந்த வசனம் வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கையில ஜெயம் இருக்கும். 2வது, இந்த வேத வசனம் நம்மளுக்கு நல்ல குணங்களை கொடுக்கும். டிவைன் நேச்சர். 2 பேதுரு 1:4 வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 1:4 வாசிக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் வாசிக்க நம்ம குணங்கள் மாறும். நிறைய நேரம் நினைச்சுப்போம், நிறைய பாஸ்டர் சொல்லிக்கிறவங்களும் நிறைய பைபிள் தான் படிக்கிறாங்க, நிறைய ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு நல்ல பைபிள் தான் படிக்கிறாங்க, ஆனா அவங்க குணம்லாம் மாறவே இல்லை பாஸ்டர் அப்படின்னா அது என்னன்னா அது ஆவியானவரோடு படிக்கல. திரு வைரமுத்து என்ன பண்ணுவாரு, வைரமுத்து சினிமா பாட்டெல்லாம் எழுதுவாரு, அவர் பைபிள் படிப்பாரு, கலைஞர் படிப்பார், ஜெயலலிதா படிப்பாங்க. ஏன் இவங்க எல்லாம் ஏசப்பா ஏத்துக்கல? ஏன்னா அவங்க எல்லாம் அறிவுக்காக படிப்பாங்க. அதெல்லாம் ஆவியானவரோட இணைஞ்சு அதை உண்மையா புரிஞ்சுக்கிறோமேன்னு இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுல இருக்கிற இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் தான் படிப்பாங்களே தவிர அது ஆவியானவரோடு படிக்கலாம். அப்ப நீங்களும் நானும் ஆவியானவரோடு படிச்சா நம்முடைய குணங்கள் மாறும். ஹல்லேலூயா. நம்ம மாதாவரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதர் எனக்கு தெரியும். அவரு நல்லா ஜெபம் பண்றவரு, நல்லா சபையில போய் ஊழியெல்லாம் பண்ணக்கூடிய, ஆனா அவரால் ஒரு சிகரெட் பழக்கத்தை விடவே முடியல. எவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணுவாரு, சர்ச்சை விட்டு வெளியே போனவனையும் டீ கடையில் போயிட்டு சிகரெட் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. அவரால் நான் சொன்னாரு, என்னால விடவே முடியல பிரதர், இந்த சிகரெட் பழக்கத்தை மட்டும் என்னால விடவே முடியல. அப்ப நான் பண்ணேன், ஒவ்வொரு நாளும் பைபிள் வசனத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சேன். அதை வாசிக்க கர்த்தருடைய பலன் என்ன நிரம்பினது. இன்னைக்கு நான் சிகரத்தை தொட்டு 8 வருஷத்துக்கு மேலாவது கர்த்தரை விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நல்ல வேத வசனங்கள் வாசி போன நல்ல குணங்கள் வந்துடும். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுது, பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த பெரிய சர்ச்சில் இருக்கிறவங்க நல்ல குணத்தோட இருந்தாங்க. காரணம் அவங்க நிறைய காணிக்கை கொடுத்தாங்கன்றனால, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்ல ஊழியம் பண்ணாங்கன்னு இல்ல. பைபிள் சொல்லுது அவங்க நல்ல பைபிள் வாசிச்சாங்க. அதனால இன்னொரு சபையை விட அந்த சபை மக்கள் என்ன பண்ணாங்க, நல்ல நற்குணசாலிகளா இருந்தாங்க. நீங்களும் நானும் மற்ற எல்லா சபையோட நற்குணசாலிகளா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம மற்ற சபையோட பெரிய வசதி இல்லாம இருக்கலாம், வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், பெரிய காரியங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா நற்குணசாலிகளா நீங்களும் நானும் இருக்கதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது சங்கீதம் 119 சங்கீதம் 92 வசனம். 119 சங்கீதம் 2 வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் தூக்கத்தில என் துக்கத்திலே அமர்ந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய வேத வசனம், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமர்ந்து போயிருப்பேன். ஓகே, என் துக்கத்திலே உங்க வசனம் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் என் துக்கத்துல என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமே. நம்ம ஒரு 2 லைன் பாடலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே.
அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, எல்லையில்லா வசனமென்னும் சத்தோடவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறாய். வசனமென்னும் சத்தோடவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. வேத வசனம் என் மகிழ்ச்சியா எல்லாம் இருந்திருந்தா என் துக்கத்துல என்னைக்கும் அழிஞ்சு போய். தாவீதுக்கு சொந்த பையன் பதவிக்காக சாகடிக்க தேடுறான். சொந்த மாமனார், யாராவது தான் பொண்ணு விதவையாகவும் நினைப்பாங்களா? ஆனா மாமனார் தேடுறாரு, இவனை போட்டு தட்டாவது பதவியை நம்ம முடிக்கணும்னு. அவன் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள்லாம் வாழ்க்கையில இருந்தது. அவன் வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள். ஆனா அவன் அந்த கவலையிலே அழிஞ்சு போய் அந்த மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்து, அந்த மனுஷங்கப்பட்ட துரோகத்துக்கு இடம் கொடுத்திருந்தானா அவனுக்கு என்ன வந்திருக்கு? எல்லாம் பிபி, சுகர், எல்லாம் வியாதி எல்லாம் வந்து செத்து போயிருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு ஆறுதல் இருந்தது, ஆண்டோடைய வசனம். ஹல்லேலூயா. நீங்க நானும் கவலைக்காக ஒரு சிகரெட் போட்டா சரியாயிடும், ஒரு கட்டிங் போட்டா சரியாயிடும், ஒரு சினிமா பார்த்தா சரியாயிடும், இல்ல இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட பேசினா சரியாயிடும்னா இருக்கிற பிரச்சனை பெருசாயிடும். ஆனா ஆண்டோட வசனம் நம்ம எல்லா துக்கத்தை மாத்திரும். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தண்டனைக்குள்ள இருந்த ஜனங்களை பார்த்து சொல்றாருப்பா, நீ கவலைப்பட்டு பாரப்பட்டு இருக்கிற, நீ தப்பு பண்ணி அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை வந்திருக்குன்னு சொல்லி குத்தி காட்டுறதுக்கு இல்ல. நீ இப்போ நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை தான் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அவரோடு பேசினா அவர் நம்மளை ஆறுதல் படுத்துவார். அவருடைய வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியா மாறினா எப்பேற்பட்ட துக்கத்தை நம்ம ஜெயிச்சு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. கண்ணுல மூடி ஜெபம், எல்லாம் கண்ணுல மூடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு முக்கியமானது, ஏன் முக்கியமானது யோசிச்சு இங்கே பார்த்தாலே பாட்டெல்லாம் பாட்டு நம்மளுக்கு தண்ணி தாகம்லாம் வராது. ஆனா வசனோட தான் தண்ணி தாக வரும், பாத்ரூம் போகணும்னு வரும். பிசாசு இந்த வசனத்தை தான் தடை பண்ண பார்ப்பான். வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அவருடைய கரத்தினால கொடுத்த இந்த வேத வசனம் எல்லாம் ஜோம். ஆண்டவரே, அப்ப உங்க வேதம் மட்டும் எங்க மன மகிழ்ச்சி இல்லாம போயிருந்தா, ஒரு ஊழியக்காரர்கள் கொண்டு நீ வேத வசனத்தை பேசாம போயிருந்தா, ஆண்டவரே சபையில் வார்த்தையை கேட்காம போயிருந்தா, எங்க தனிப்பட்ட ஜபத்துல ஆண்டவரே நாங்க வேதம் வாசிக்காம போயிருந்தா, என்னைக்கு துக்கத்துல விழுந்திருப்போம் ராஜா. ஆனால் தேவாதி தேவனை நீங்கள் ஆச்சரியமாய் நடந்திருக்கிறீர், அற்புதங்களை செய்திருக்கிறீர் ராஜா. ஸ்தோத்திரம். வேத வசனங்களோடு இருந்தா நாங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயம் வரும். இரண்டாவது, வேத வசனம் நம்மளோடு இருந்தா நம்முடைய குணங்கள் மாற்றம் வரும், நல்ல குணங்கள் வரும். மூணாவது, வேத வசனம் நம்முடைய எல்லா கவலைகள் இருந்து கண்ணீர்ல இருந்து விடுதலையா. அன்பு நல்ல நகப்படி அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் தர ஆசிரியங்க ராஜா. கிருபை தயவு ஆண்டவர் ஒவ்வொரு தாக்கி நடந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எல்லாம் வாய்க்கு ஜோம். ஆண்டவரே அப்ப அந்த வேதைகள் மன மகிழ்ச்சியா இருக்கு. எந்த செல்போனை விட, எந்த போதை பழக்கத்தை விட, எந்த நண்பருடைய வார்த்தைகளை விட, எந்த டிவியை விட, எந்த சினிமாவை விட ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் எங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க கூடியது, அதுதான் எங்களை ஆசீர்வதிக்க கூடியது. ஆண்டவர் வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வதி, ஒவ்வொரு கலவீனங்கள் சுகவீனங்கள் மாற்றும், எல்லா படுக்கைகளை மாற்றும், எல்லா கடன்கள் ஆண்டவர் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தால மறைவதாக ஆண்டவரே. உடைய இலக்கு திரும்ப ஒவ்வொரு தாங்கி நடந்த பெரிய பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதிகன மகிமையாவே கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தயவுள்ள நல்ல தகப்பனே. நாம யாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவாங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்றைக்கும் சமாதான சந்தோஷமும் சுகமும் பலனும் நம்மோடு நம்ம அனைவரோடும் இன்றும் என்றென்றும்